ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உயிரியல் 10 கொஸ்டின். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி. எந்த வருஷம்னா 1628. மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர். நவீன உடற்செயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி தான் நவீன உடற்செயலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நம்பர் 3, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கிஸ் கற்றைன்னு சொல்லலாம். அதை கண்டறிந்தவர் யாருன்னா கிஸ் தான். கிஸ் என்பவர் தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றை கண்டறிந்தார். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து கிஸ் கற்றைன்ட்டு சொல்கிறாங்க. எந்த வருஷம்னா 1893 வருஷம். நம்பர் 4, ஏ, பி மற்றும் ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னா ஹாரன் லேன்ஸ்டீனர். ஹாரன் மற்றும் லேன்ஸ்டீனர் என்பவர் வந்து 1900 ஆண்டில் ஏ, பி மற்றும் ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தவர். 5வது கொஸ்டின், ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தவர் யாருன்னா டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி. டிகாஸ்டிலோ, ஸ்டெய்னி என்பவர் வந்து ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தவர்கள். 6வது கொஸ்டின், RH காரணியை கண்டறிந்தவர்கள் யாருன்னா லேன்ஸ்டீனர் மற்றும் வீனர். RH காரணியை கண்டறிந்தவர்கள் யாருன்னா லேன்ஸ்டீனர் மற்றும் வீனர். 7வது கொஸ்டின், ரீசஸ் இனக்குரங்கின் இரத்தத்தை முயலின் உடலுக்குள் செலுத்தி அதனால் உற்பத்தியான ஆன்டிபாடிகளை கொண்டு RH காரணிகளை கண்டறிந்தனர். இந்த லேன்ஸ்டீனரும் வீனர் அவங்கள எதுலனா எந்த குரங்கு இரத்தத்தை முயலினுடைய உடலுக்கு செலுத்தி RH காரணி கண்டறிந்தாங்கன்னா ரீசஸ் முயலுக்குள்ள. நெக்ஸ்ட் 8வது, இயல்பான நாடி துடிப்பு எவ்வளோ இருக்குன்னா 70 to 90 முறைகள். இயல்பான நாடி துடிப்பு வந்து 70 முதல் 90 வரை. 9வது, மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய பயன்படுவது எதுனா ஸ்டெதஸ்கோப். மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய பயன்படுவது எதுனா ஸ்டெதஸ்கோப். 10வது கொஸ்டின், இரத்த அழுத்தத்தையும் இரத்த ஓட்டத்தின் நிலையையும் இதயம் செயல்படுவதையும் கண்டறிய உதவுவது எதுனா ஸ்பிக்மோமானோமீட்டர். இரத்த அழுத்தம், இரத்த ஓட்டத்தின் நிலையை, இதயம் செயல்படுவதை கண்டறிய உதவுவது எது வந்து ஸ்பிக்மோமானோமீட்டர். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.